ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வீட்டு ராணி விலாக்ஸ். இந்த வீடியோவில் ப்ளவுஸுடைய பேக் துணி எப்படி அளவு சட்டையை போட்டு அளவெடுத்து எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் வீட்டு ராணி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் 1 மீட்டர் கிளாத் தான் வச்சுருக்கேன். இந்த 1 மீட்டர் கிளாத்தில் அந்த பேக் துணி எப்படி மடித்து மடிப்பு எந்த விதத்தில் மடிக்கணும், அதை மடித்து போட்டு எப்படி கட் பண்ணணுங்கிறத இப்போ பார்ப்போம். அளவு சட்டையை வச்சுருக்கேன். இந்த துணியை 2ஆக மடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்த இருக்குது பார்த்திங்களா, 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ அளவு சட்டை எடுத்து அளவு சட்டையில் நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே சொல்லித்தரேன். நம்ம பெரும்பாலும் இந்த அடி பகுதியை தான் வச்சு நான் சொல்லி தருவேன். சட்டையினுடைய அடியில் உள்ள இந்த கீழ் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதை தான் நான் மடித்து அகலத்துக்கு இதை தான் நான் மடிப்பேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சட்டையை ஒன்று போல வச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கிட வேண்டியதான். அதுக்கு முன்னால் டேப் எடுத்து இன்ச்சு டேப் அளவில் நமக்கு இந்த அடி மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, மடிப்பு பட்டி, கீழே உள்ள மடிப்பு பட்டிக்கு நான் 2 இன்ச்சு விடுவேன். ஒருவேளை உங்களுக்கு துணி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுக்கிடலாம். துணி நிறைய இருக்குது. 1 மீட்ரு துணி எடுத்தாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல இப்போ நல்ல ஃப்ரீயாக தைக்கலாம். அதனால் நான் கீழே அடி மடிப்புக்கு 2 இன்ச்சு விடுவேன். இன்ச்சு டேப் எடுத்துக்கிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, இதான் இன்ச்சு அளவு. 1 2 3 இருக்குது, 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவு, இந்த பெரிய அளவு, இந்த பெரிய அளவு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிடணும். தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை 2 இன்ச்சு உங்களுக்கு துணி இப்போ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த டேப் வச்சு அல்லது ஸ்கேலை வச்சோ நல்ல நீளமாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கிடும். நம்ம ஒரு அந்த வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் அந்த முறையோடு பெர்ஃபெக்டாக செஞ்சால் தான் அது நமக்கு ப்ளவுஸ் நீட்டாக வரும் தைக்கும் போது. சரி, இப்போ நான் ப்ளவுஸை வச்சு காட்டுறேன். ப்ளவுஸை ஒன்றும் இல்லை, நான் இதில் பாருங்கள் இப்படி தான் மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ 4 மடிச்சுக்கிட்டேன். 4னா நம்ம சட்டை இப்படி விரித்து வச்சுக்கிட்டு இப்படி 2 மடிச்சுக்காங்களேன். கரெக்டாக இந்த கீழ் அடி பகுதி இப்படி எடுத்துக்கோங்க. அடி பகுதி சட்டையினுடைய கீழ்ப்பகுதி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த இடம் நமக்கு லூஸே விழாது, நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இந்த ஓரமாக வச்சுக்கணும். இது நமக்கு முதுகு பகுதி, இந்த இடத்துல இது முதுகு பகுதி. ஸோ இது நல்ல ஓரமாக வச்சுக்கணும். துணி ஓரமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த நம்ம இப்போ கட் பண்ண போகிற துணியும் இந்த அளவு சட்டையும் கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு விரலை வச்சு நீங்கள் நல்லா அமுக்கி பிடிச்சிக்காங்க. அடுத்து இங்கே வாங்க, இந்த இடத்த நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் நல்லா இழுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அதில் ஒரு விரலை வச்சுக்கிட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிட்டேன் பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த மார்க்குக்கு பிறகு தையலுக்கு நமக்கு துணி வேணும். சரியா? தையலுக்கு நம்ம துணி உள்ளுக்குள்ளே நிறைய துணி விட்டு தான் நம்ம தையல் தைச்சதுக்கு பிறகு மீதி துணி நமக்கு உள்ளே வரணும். அதுக்காக இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா, நான் 2 இன்ச்சு, நம்ம 2 இன்ச்சு பெரும்பாலும் விடலாம். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக, அதாவது உங்களுக்கு துணி காணாமல் போயிடக்கூடாது. அதுக்காக நான் கூட என்ன செய்ய போகிறேன்னா, கூட ஒரு 2.5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் சட்டையை கொஞ்சம் விலக்கி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டாக 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுக்கிடலாம். நான் கூட கொஞ்சம் விடுறேன். சரியா? 2.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 2.5 இன்ச்சு விட்டுக்கிடுதேன். சரி, இப்போ நம்ம அகலம் மார்க் பண்ணிட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கோம்னா இதுதான் அகலம். சட்டையினுடைய அகலம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது
இப்போ இந்த மடிப்பை நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த மடிப்பை அப்படியே வச்சு நம்ம வந்து பின் கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, கழுத்தெல்லாம் எப்படிலாமோ கஷ்டப்பட்டு வரைஞ்சி மார்க் பண்ணுவாங்க. நமக்கு அது அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லித்தரேன். இப்போ இந்த சட்டையை நான் எப்படி மடித்து வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த முதுகில் இந்த பார்த்தீங்களா கீழே இந்த இடத்துல விரல் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பின் கழுத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படி இருக்கட்டும். இந்த இடம் தான் நமக்கு இப்போ பின் கழுத்து மார்க் பண்ணால் இதிலிருந்து இது முடிய தான் நமக்கு வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிடணும். இந்த விரலை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இதை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. துணியை கரெக்டாக, அதாவது நார்மலாக அப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த சட்டை இந்த கழுத்து வருதுல நமக்கு பின் கழுத்து, இந்த பார்த்தீங்களா பின் கழுத்து வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுதா, அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்காங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிட்டு அடுத்து வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. சரியா? அடுத்தது இப்போ நம்ம பின் நெக்கு வந்து நீட்டாக ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இதுதான் ஈஸியான மெத்தடு. மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது சட்டையினுடைய உயரம் பார்க்க போகிறோம். உயரம் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நான் சட்டையை விரிச்சுக்கிட வேண்டியதான். சட்டையை விரிச்சுக்கிட்டு இதுதான் நமக்கு இடது பக்கம். இது இடது பக்கமா, இந்த இடது பக்கத்தில் பின்பக்கத்தை எடுத்துக்கோங்க. பின்பக்கத்தில் மேலே ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, வச்சுருக்கோமா, அந்த இடத்த இப்படி மடிச்சுக்கிடணும். மடிச்சுக்கிட்டு அந்த பாதி அந்த ஷோல்டரை வந்து பாதியை மடிச்சுக்கிட்டு கீழேயும் என்ன செய்யுங்க, கரெக்டாக நமக்கு இந்த பிடிச்சி விட்ருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வரும். இப்படி மடிச்சுக்கணும். பிடிச்சிக்கிட்டு அளவு சட்டையை நல்லா விரித்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கரெக்டாக நம்ம இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கொண்டு சட்டையை வச்சுக்கிடணும். கரெக்டாக அந்த கோட்டு பக்கத்தில் சட்டையை வச்சுக்கிட்டு சுருக்கு விழாத அளவுக்கு அப்படி பிடிச்சிக்கணும். சரி, இப்போ மேலே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் போட போகிறேன். சரியான அளவு இதான் கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. நம்ம தையல் போடும்போது மேலே கொஞ்சம் துணி விட்டு தானே தையல் போடுவோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விடுங்களேன், நல்லது தான். நல்லா விட்டு தைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது இப்போது நம்ம வந்து இந்த சட்டையில் வந்து அகலம் பார்த்துட்டோம். இதுதான் சட்டையினுடைய அகலம். அடுத்து வந்து பேக் நெக்குடைய அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது உயரம், சட்டையினுடைய உயரமும் மார்க் பண்ணியாச்சு. இந்த இருக்கு உயரம் மார்க் பண்ணிட்டோம். ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கழுத்தினுடைய அகலம், ஷோல்டர் ரெண்டும் இப்போ மார்க் பண்ண போகிறோம். சரியா? இப்போ கழுத்தினுடைய அகலமும் ஷோல்டருக்கும் நம்ம சட்டையை போட்டு தான் மார்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கழுத்தின் அகலமும் ஷோல்டரும் எல்லாருக்குமே மேக்சிமம் ஒன்று போல தான் வரும். அதனால் நம்ம சட்டையை போட்டு தான் இதை மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதனால் நான் அளவு சட்டை இப்படி வச்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டாக 2.5 இன்ச்சு வந்து கழுத்தின் அகலம். 2.5 இன்ச் கழுத்தின் அகலம் வந்து பார்த்தீங்களா, 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிடணும். இது முதல்ல மார்க் பண்ணக்கூடியது கழுத்தின் அகலம், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணக்கூடியது. சரியா? ரெண்டாவது மார்க் பண்ணக்கூடியது ஷோல்டர் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணணும். கோடு போடணும்னா போட்டுக்கலாம். சரி, இது வந்து கழுத்தின் அகலம் ஃபஸ்ட்டில் உள்ளது. ஷோல்டர் வந்து இந்த இருக்குது. இப்போது அடுத்தது இப்போ எல்லாமே நம்ம ஓரளவு மார்க் பண்ணியாச்சு பேக் துணியில். இனிமேல் வந்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். சரியா? ஆம்கோல் வந்து நான் சொல்லி தரேன் எப்படி மார்க் பண்ணணும்னு. அதுக்கு முன்னால் இப்போ இந்த மார்க்கில் இருந்து இந்த கழுத்தினுடைய இறக்கம், பின்கழுத்து இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். என்ன செய்யணும், நல்ல ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. நான் வந்து டேப் வச்சே உங்களுக்கு கோடு போட்டுருந்தேன். நீங்கள் ஒரு நீட்டாக ஒரு லாங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கோடு போட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், பெர்ஃபெக்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக கட்டிங் வரும். இப்போ 2ஐயும் மார்க் பண்ணிட்டேன். அதாவது 2ஐயும் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். கழுத்தின் அகலத்திலிருந்து நெக்குடைய இறக்கத்துக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரவுண்ட் நெக்குக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணணும்னா, இந்த இருக்குல்ல, இந்த வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த முக்கில் இருந்து கரெக்டாக டேப் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 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 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடும். கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு.
சரியா? 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது எப்படி வளைக்கணும்னு சொல்லி தரேன். இப்போ மேலே இருந்தே நீங்கள் இப்படி வெளியே வளைச்சி கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் இங்கே தள்ளி இந்த வருதுல, இப்படி வரும் பொழுது கொஞ்சம் இந்த கோட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்து நீங்கள் வளைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரவுண்ட் நெக் வந்து அழகாக வரும், ரொம்ப நீட்டாக வரும். நீங்கள் வளைக்க வளைக்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீட்டாக அந்த இடத்துலேருந்து மேலே இருந்தே வளைக்க வேண்டாம், கொஞ்சம் கீழே தள்ளி இதிலேருந்து ஒரு, அதாவது அதுவும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். எதுலேருந்து எந்த அளவுலேருந்து வளைக்கணும்னா ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு வரைக்கும் அதே கோட்டில் தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து 2 இன்ச்சுக்கு பிறகு தான் இதை கொஞ்சம் இந்த அந்த கோட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நீங்கள் வளைச்சி கொண்டு வரும் பொழுது இந்த நெக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பின் நெக்கு நீட்டாக வரைஞ்சி வச்சுட்டேன். சரியா? அடுத்த ஆம்கோல் வந்து நம்ம அளவு சட்டையை போட்டே நான் சொல்லி தரேன். ஆம்கோல் அளவு வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் 5 தான் வரும். இந்த இடத்துல 5 அளவு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கையை பொறுத்து நம்ம வந்து ஆம்கோல் மார்க் பண்ணணும். சில பேருக்கு கை வந்து நல்ல சின்ன கையாக இருக்கும், நல்ல நார்மலாக இருக்கும். சில பேருக்கு கை மட்டும், ஆள் வந்து ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் கை கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அளவு சட்டை போட்டு தான் ஆம்கோல் அளவு எடுக்கணும். சரியா? இப்போ நான் அளவு வந்து அந்த அளவு சட்டையை போட்டு ஆம்கோல் எப்படி அளவு எடுக்கணும்னு நான் சொல்லி தரேன். இப்போ இந்த இடது கையை எடுத்துக்கோங்க. இடது பக்கம், இடது பக்கத்தில் இந்த கையை இப்படி மடிச்சுக்கணும், நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அதாவது இந்த தையலை விட்டு கொஞ்சம் கரெக்டாக தையலுக்கு மேலே வேண்டாம், தையலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இப்படி மடிச்சுக்கிட்டு ஷோல்டர் வந்து இந்த கோட்டுக்கு மேலே வைக்காமல் கொஞ்சம் இறக்கி வச்சுக்காங்க. ஏன்னா நம்ம தையல் தைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவில் வச்சுக்கிடணும். ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கணும். சரியா? இந்த இடத்துல இதுக்கு நேராக அப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இடது கையே நீங்கள் மடித்தா உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் நான் இடது கைன்னு சொல்லி தரேன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிட்டு இந்த கையை வந்து நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இதை நல்லா இப்படி வளைச்சி கொண்டு வரணும். கரெக்டாக அப்படி வளைக்கணும். அது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விரல் இங்கே வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இந்த வளைவுக்கு சென்டரில் உங்கள் விரலை இப்படி வச்சுக்கிட்டு இதை நல்லா இப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் போட போகிறேன். எதில்? இந்த ஆம்கோல் வருது பார்த்தீங்களா, இந்த கரெக்டான அளவு நம்ம தையல் வந்து கரெக்டாக நம்ம தச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிடணும். தையல் தச்சு விட்ருக்கிற இடத்துல ஒரு மார்க்கு. இந்த இடத்துல இதில் ஒரு விரல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல சட்டை இப்படி தூக்கிக்கிட்டு உங்கள் விரலுக்கு நேராக மார்க் பண்ணிக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சட்டை எடுத்துட்டு நான் உங்களுக்கு டேப் வச்சு அளந்து காட்டுதேன். இன்ச்சு டேப் வச்சு அளக்கும் போது நம்ம மேலே இருந்து அளக்கணும், இந்த இடத்துல இருந்து அளக்கணும். பார்த்தீங்களா? கரெக்டாக 5.5 இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் 5.5 தான் வைப்பேன். இப்போ இதில் நான் கோடு ஒன்று போட்டுக்கிடுதேன். சரி, இந்த கோடு வரைஞ்சிக்கிட்டு இங்கேயும் ஒரு கோடு வரைஞ்சி விட்டுருதேன். சரி, கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ உங்களுக்கு பேக் துணி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள், எல்லாமே வந்திருக்கு பாருங்களேன். இப்போ இதில் ஒரு வளைவு நம்ம கட்டாயம் வரையணும். ஆம்கோல் வந்து மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுட்டேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம வளைவு வரைஞ்சி தான் நம்ம துணியை கட் பண்ண போகிறோம். அந்த வளைவுக்கு ஒரு அளவு உண்டு. என்ன அளவுனா, இது பேக் துணிக்கு வந்து 1.5 இன்ச் விடணும். அதாவது இந்த மார்க் பண்ணியிருக்கோம்னா இதில் கரெக்டாக 1.5 இன்ச் இப்படி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், 1.5 இன்ச் வச்சுருக்கேன் பாருங்களேன், கரெக்டாக 1.5 இன்ச். இதில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிடணும். அதாவது இந்த வளைவு வரைஞ்சி தான் நம்ம கை கட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம கட் பண்ண போகிறது இல்லை, கண்டிப்பாக வளைவு வரையணும். சரியா? இப்போ இந்த வளைவு உங்களுக்கு எப்படி வரையணும்னு சொல்லி தரேன். வளைவு எல்லாருக்கும் தெரியாது, சும்மா இப்படி இஷ்டத்துக்கு வரையக்கூடாது. கரெக்டாக அந்த வளைவு போடணும். அதுக்கு எப்படின்னா, மேலே இருந்து இது 5.5 இருக்குது, 5.5ல் பாதி 2.25 வரும். சரியா? இந்த 2.25 நான் மார்க் பண்ணிக்கிடுதேன். 2.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்போ இதையும் நம்ம வந்து கோடு கீச்சு விட்ருவோம். இந்த இடத்துல அந்த கீழே அளவு போட்டிருக்கோம்ல, இதுக்கு நேராக மார்க் பண்ணி விடணும். அதாவது இதுக்கு நேரம் ஒரு கோடு வரைஞ்சிக்கிடுவோம்.
கோடு வரைஞ்சாச்சு இதுக்கு நேராக. இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். கரெக்டாக ஒரு 6.25 வருது. இதில் இருந்து இந்த அளவு 6.25 வருது. இப்போ 6.25க்கு பாதி எவ்வளவு? 3.25க்கு கொஞ்சம் கூட வரும். 3 7ல் வந்துடும் நமக்கு. 3 6 1 7 வந்துடும். 3.25னே வச்சுக்காங்களேன், கொஞ்சம் கூட வரும். ஸோ நான் கொஞ்சம் கூடயே வரைஞ்சிக்கிடுதேன். சரியா? இப்போ பாருங்கள், அழகாக மார்க் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் அளந்து பாதி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் அளந்து பாதியை மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பாதியாக சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வளைவு வரைய நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு அப்படியே கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணுங்க பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்படியே கொண்டு வாங்க. எப்படி வளைவு நீட்டாக வந்திருக்கு பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வளைவு வரைய தெரியாதவங்க, இப்போ நான் இப்படி மார்க் பண்ண மாட்டேன். நான் எனக்கு வரைய தெரியும், நான் வரைஞ்சிருவேன். ஆனால் வரைய தெரியாதவங்களுக்கு தான் இப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் சென்டர் ஆக்குங்க, இந்த ரெண்டையும் சென்டர் ஆக்கி அழகாக சூப்பராக வளைவு வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கிடணும். சரியா? இது சட்டையினுடைய பின் துணிக்கு நம்ம ஆம்கோல் வளைவு 1.5 இன்ச் வைக்கணும். சரியா? அடுத்தது இப்போ நம்ம பேக் துணி ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் துணி நீட்டாக அளவு சட்டையை போட்டு எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அநேகமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். உங்களுக்கு புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த பேக் துணியை நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறத நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். கட்டிங் பண்ணும் பொழுது மார்க் பண்ணால் மட்டும் போதாது, கட் பண்ணும் பொழுது ரொம்ப இப்போ கவனமாக கட் பண்ணணும். அந்த வளைவுலாம் நீட்டாக வரணுங்க. பாருங்களேன், இப்படி தான் கட் பண்ணணும். கட் பண்ண ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த கட்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கட்டிங் பண்ண உங்களுக்கு அது சூப்பராக உங்களுக்கு கட்டிங் வந்துடும். அதனால் நீங்கள் தைரியமாக கட் பண்ணலாம். சரி, இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த துணியை இப்படி திருப்பிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுவேனோ அந்த மெத்தடில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ கட் பண்ணிட்டோன்னா, இப்போ நம்ம இந்த இடத்த கட் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனமாக கட் பண்ணணும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுதேன். சரி, இப்போ நம்ம பேக் துணி நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நேராக வச்சு அழகாக காட்டுதும் பாருங்கள். பேக் துணியை பாருங்கள், நீட்டாக கட் பண்ணியாச்சு. நமக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதுதான் எல்லாருடைய யாருக்கு நீங்கள் எந்த சட்டையை வாங்கி அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணணுன்னா இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று தான் நான் போட போகிறேன். தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.